பீர்பாலுக்கான அக்பரின் முதல் தேர்வு. முன்னொரு காலத்தில் மாமன்னர் அக்பர் அரசவையில் பல அமைச்சர்கள் பணியாற்றினர். ஒருநாள் புதிய மனிதர் ஒருவரை அரசவைக்கு அழைத்து வந்தார்கள். அவர்தான் பீர்பால். அவர் மிகுந்த புத்திசாலி என்று அக்பர் கேட்டிருந்தார். ஆனால் அதை நேரில் சோதிக்க வேண்டும் என்று நினைத்தார். அடுத்த நாள் காலை அக்பர் பீர்பாலை கூப்பிட்டு, பீர்பால், பூமியின் நடுப்பகுதியை இன்று கண்டுபிடித்து எனக்கு காட்ட வேண்டும் என்றார். அரசவையில் இருந்தவர்கள் சிரித்தனர். பூமியின் நடுப்பகுதியை யாரால் கண்டுபிடிக்க முடியும் என்று ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்தனர். பீர்பால் தோல்வியடைவார் என்று நினைத்தனர். பீர்பால் அமைதியாக வணங்கி வெளியேறினார். சிறிது நேரத்தில் நீளமான இரும்பு கம்பியை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தார். அரண்மனை மைதானத்தில் கம்பியை தரையில் உறுதியாக நட்டார். பின்னர் கைகளை கூப்பி, மகாராஜா, இதுவே பூமியின் சரியான நடுப்பகுதி என்றார். அக்பர் ஆச்சரியப்பட்டார். நிச்சயமாக இதுவே என்று எப்படி சொல்கிறாய் என்று கேட்டார். பீர்பால் சிரித்தபடி, அரசே, சந்தேகம் இருந்தால் பூமியை அளந்து பார்த்து இது தவறு என்று நிரூபியுங்கள் என்றார். அரசவையில் அமைதி நிலவியது. பூமியையே யாராலும் அளக்க முடியாது. பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை அக்பர் உணர்ந்தார். அவர் மகிழ்ச்சியுடன், இனிமேல் நீ என் நம்பிக்கைக்குரிய அமைச்சர்களில் ஒருவன் என்று அறிவித்தார். பொறாமைப்பட்ட அமைச்சர்கள் தலைகுனிந்தனர். பீர்பால் தனது அறிவால் நாடெங்கும் புகழ் பெற்றார். கதையின் நெறி: சமயோசித புத்தியும் அறிவும் முடியாத காரியங்களையும் சாதிக்க முடியும். இந்த மாதிரியான நல்ல கதைகளை கேட்க மினி ஸ்டோரீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.